80ஸ், 90ஸ்ல வந்த அந்த மியூசிக்கும், இப்ப 2கேல ட்ரெண்டா போயிட்டுருக்க இந்த மியூசிக்க பத்தி நீங்க என்ன சார் நெனைக்கிறீங்க? 80ஸ், 90ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பீரியட்லலாம் வந்து நமக்கு அவ்வளோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியோ, ஃபெசிலிட்டியோ அவ்வளோ கிடையாது. ஸோ இப்போ பார்த்தோம்னா 80ஸ்லலாம் வந்து ஒரு பாட்ட ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப பெரிய எஃபர்ட் சரி. அது. அத அனலாக்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ நெனச்சா மாரி அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு, ஓகே இங்கேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்றது வந்து, இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிடலாம். இந்த போர்ஷன் மட்டும் திரும்ப தனியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் அப்போ பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டா இருந்தது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து சிங்கர் வந்து பாடும்போது ஜஸ்ட்டு ஆல்ரெடி பின்னாடி அவருக்கு மியூசிக்லாம் போயிட்டுருக்கு. அத கேட்டுட்டு, அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபீல்லாம் கொண்டு வந்துட்டு அவர் அப்படியே பாடலாம். அப்போலாம் அப்படி கிடையாது. எல்லாமே ஒண்ணா சேர்த்து தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜி உள்ள வந்து நெறைய ஃபெசிலிட்டீஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் அப்படி இவால்வ் ஆனது தான் வந்து இப்போ இருக்கு. ஸோ அப்போ ராஜா சாரு, ரஹ்மான் சாரு அவங்கலாம் வந்து இனிஷியலா அந்த ஸ்டேஜ்லாம் பண்றப்போ, அவங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டீஸு, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அ அவங்க ட்ரை பண்ணி, ஒரு டெஸ்ட் பண்ணி, அ நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி, நமக்கு நெறைய குடுத்துருக்காங்க இப்போ. புதுசா நெறைய ஃபெசிலிட்டீஸு, டெக்னாலஜிஸு அப்படின்னு சொல்லி நெறைய குடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மியூசிஷியன்ஸ்லாம் பார்த்தோம்னா, கண்டிப்பா நாங்கலாமே வந்து ரொம்ப கிஃப்டடுன்னு நான் நெனைக்கிறேன் நானு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆ சரி என்ன சொல்றது? நெறைய எளிமையாக்கியிருக்காங்க ம். எங்களோட ப்ராசஸ. வேலைகள கொஞ்சம் ஆ குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா அதெல்லாம் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆ. ஏன்னா அந்த பீரியட்லலாம் அவங்க வந்து நாம இப்ப பண்றத வந்து இத விடவே இன்னும் நெறைய மடங்கு அழகாவும், அத வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டும் பண்ணும்போது வந்து, ஆ. சரி நீங்க ஒரு வேலைய வந்து அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, தானாவே ஃபெட்டிக் அந்த டயர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா உள்ள. ஆனா அந்த டயர்ட்னஸ்ஸு அந்த மாரி விஷயங்கள்லாம் எதுவுமே பாட்டுல சுத்தமா ரிஃப்ளெக்ட் ஆகாம, நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து 80ஸ், 90ஸ்ல வந்த பாட்ட வந்து இன்னமும் ரிப்பீட் மோட்ல போட்டு நெறைய பேர் பிளேலிஸ்ட்ல கேட்டுட்டு இருக்கோம். நீங்களே கேட்டுட்டு ஆ. இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ யாருமே வந்து இன்னைக்கு கேட்டோம்னா, ராஜா சாரு, ரஹ்மான் சார்லாம் வந்து ஒரு வெளிய எடுத்து வைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஃபேவரைட்டிசம்ல இருப்பாங்க. ஸோ ஃபேவரைட் மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா ராஜா ரஹ்மான விட்டுடலாம். அவர தவிர மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லலான்ற மாரி தான் நெறைய பேரோட பதில் இருக்கும். ஏன்னா, அவங்களலாம் வந்து அந்த ஃபேவரைட் அப்படிங்கிறதுக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. கண்டிப்பா அது அவங்க இருந்தே ஆகணும், அந்த இதுல. ஸோ அப்படி எவால்வ் ஆகி இன்னைக்குமே வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ அப்படியே மட்டும் ஜஸ்ட் அப்படியே டெக்னாலஜிஸ் வந்துருச்சு நம்ம அப்படியே ஜாலியா போயிடலாம் அப்படின்ற மாரி இல்லாம, அதில வந்து நம்ம இப்ப இருக்கிற கரண்ட் மியூசிஷியன்ஸ் வந்து நெறைய எஃபோர்ட்ஸ் போட்டு, புதுசா நெறைய விஷயங்கள கண்டுபிடிச்சு, அ நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, அதெல்லாம் நெறைய பண்ணிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு எவால்வ் அ நல்லா எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அத. அ இட்ஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃபீல். இன்னைக்கு வொர்க் பண்றதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஒரே பக்திமயமாவே இருக்கே! நீங்க இப்போலாம் இந்த ட்ரெண்டு ஆல்பம் சாங்ஸ்னாலே எல்லாருமே இண்டிபெண்டன்ட் மியூசிக்னாவே லவ் சாங்ஸ் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஏன் இன்ன வரைக்கும் அந்த ஜானர டச் பண்ணவே இல்ல ஏன்? இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆ அந்த லவ் சாங் அப்படிங்கிறதுக்கு போகாமயே வந்து நமக்கு இவ்ளோ ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு மக்கள்கிட்டேருந்து. ஸோ அப்ப அதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லவ் சாங் பண்ணா மட்டும் தான் வந்து நாங்க கேட்போம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க நல்ல மியூசிக் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நாங்க எப்படி இருந்தாலும் கேட்போம் அப்படிங்கிறது தான் மக்கள் நமக்கு இது மூலமா சொல்றாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் நானு. எல்லா மாரியான ரசிகர்களையும் புடிக்கிறீங்க. கண்டிப்பா. ஒரு மியூசிஷியனா வெர்சராலிட்டி இருக்கணும் இல்லையா? எல்லா ஜானர்லயும் நம்ம வொர்க் பண்ணணும். எல்லா ஜானர்லயுமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பர்ட்டிகுலரா இப்ப இந்த நீங்க பக்திமயம்னு சொல்றதுனால நான் இத ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ம். முருகன் சாங்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க மேக்கிங் வீடியோல நீங்க இந்த மேக்கிங் வீடியோ வந்து YouTubeல இருக்கு. ம். அதில பார்த்தீங்கன்னா, நான், பிரபா, சிங்கர் வேலு 3 பேரும் வந்து ஜஸ்ட் அந்த ரெக்கார்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் இருக்கும். பிரபா வந்து சொல்லியிருப்பாரு வேலு கிட்ட. இந்த பாட்டோட மோட்டோவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 2கே கிட்ஸ்க்கு வைப் ஆகணும். அதுதான் வந்து இந்த பாட்டோட தாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லும்போதே வந்து வேலு வந்து ரொம்ப கஷ்டமான தாட்டா இருக்கு. பார்ப்போம் நடந்ததுனா சந்தோஷம் அப்படின்னு ஆ. சொன்னாரு. பட் இன்னைக்கு அது நடந்துருச்சு இல்லையா? 2கே கிட்ஸ்க்கு பிடிக்கணும். ஆனா அது முருகன் பாட்டா இருக்கணும். எப்படி? ஓகே. முருகன் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்காரு. ஆ. அப்படிதான் சொல்லணும். முருகன் வந்து பயங்கரமா வேற லெவல் ட்ரெண்ட்ல இருக்காரு. ஸோ அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்டு அண்டு ரொமான்ஸ், லவ் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம வந்து ஒரு பையனும், பொண்ணும் பண்றது மட்டும் தான் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உலகத்த சுருக்கிக்க வேணாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நானு. ம். ஏன்னா, ஓகே. இப்போ நீங்க அந்த பைக் சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக் சாங்ல வந்து இனிஷியலா ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பைக்குக்கும் அவருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு பிரபா வந்து ஒரு நரேஷன் மூலமா சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ரொமான்ஸ் தானே! அ அண்டு சிலம்பம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம தமிழ் கல்ச்சர், நம்ம தமிழோட கலாச்சாரம் அதில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வந்து இந்த சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ தமிழ் மேல நமக்கு இருக்கிற பற்று, அத வந்து ஒரு ஒரு லவ்வா எக்ஸ்பிரஸ் பண்றோம்.
அப்படின்ற மாரி சொல்றோம். அப்படி கூட யோசிக்கலாம் இல்லையா அது? அண்ட் முருகன் மேல நமக்கு இருக்கிற பக்தி. அதுவும் லவ் தானே. ஓகே, ஓகே. அப்ப லவ் ஆல்பம் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். ஃபியூச்சர்ல வரும். வெயிட்டிங். சந்தோஷோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் எது? ஸோ ஆல் டைம் ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லணும்னா, நமக்கு ஜெய் பீம்ல இருக்கிற "தலகோதும் ஏலங்காத்து" அப்படின்னு சொல்லணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது கூட வந்து ஒரு மறக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு ஒரு மெமரி அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். வெளிய எங்கேயோ போயிட்டுருக்கேன் நானு. அப்போ வந்து நான் 2 ஃபோன் யூஸ் பண்ணுவேன். பர்சனல் ஃபோன் ஒண்ணு, ஆஃபிஷியல் ஃபோன் ஒண்ணு யூஸ் ஓகே. பண்ணுவேன். ஆஃபிஷியல் ஃபோன்ல வந்து பாட்டு கேட்டுட்ருக்கேன். ஒரு சைட்ல ஹெட்செட் மட்டும் வச்சு பாட்டு கேட்டுட்ருக்கேன். இன்னொரு பர்சனல் ஃபோன்லேருந்து வந்து ஒரு ஃபோன் வருது. எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க ஒருத்தவங்க வந்து, இந்த உலகத்தில இல்ல இனிமே, இன்னிலேருந்து இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அப்போ அப்படியே நான் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஒரு பாஸ் எனக்கு அப்படியே இந்த வேர்ல்டே மொத்தமா எனக்கு நிக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க எனக்கு க்ளோஸ். அவ்வளோ மீனிங் எனக்கு அவங்க என் லைஃப்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க இனிமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அத நான் காதுல கேட்டுட்டு, ஜஸ்ட் அப்போ எனக்கு ஒரு பாஸு. அப்போ என்னோட ரைட் இயர்ல ஓடுற லைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, "நிக்காம முன்னேறு, கண்ணோரம் என் கண்ணீரு, நிக்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு, கை சேரு" அப்படின்னு சொல்லி அந்த லைன் பாடுது. அது அவங்களே எனக்காக சொல்ற மாரி இருக்கு. "நான் இல்லன்னு அப்படியே நின்றாதடா. முன்னாடி போயிட்டே இருக்கணும். நீ என்ன ம். பண்றியோ அத பண்ணிட்டே இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால வந்து எனக்கு அந்த பாட்டு ரொம்ப அ நீங்க முடியாத இடம். எனக்கு அந்த பாட்டு என் மனசுல. சூப்பர் சார், சூப்பர்.